வணக்கங்க. நான் தான் உங்க தமிழா. மெயின் லைன்ல வந்து லீக் ஆகுதுன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. நம்மளும் அங்க போயிட்டு மோட்டர் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம். கரெக்ட்டா அந்த கப்ளிங் கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா, லீக் ஆயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா பைப் தெரியிற மாரி மண் எடுத்துட்டு, எந்த இடத்துல லீக் ஆகுதுங்கிறதையும் வந்துட்டு நோட் பண்ணியாச்சுங்க. இப்போ அந்த கரெக்ட்டா அந்த கப்ளிங்லேயே தான் பார்த்தீங்கன்னா, லீக் ஆயிட்டுருக்கு. நம்மளும் பார்த்தீங்கன்னா, அந்த லென்த் கப்ளிங்க்கு தேவையான அளவு வந்து பார்த்தீங்கன்னா, பைப்ப கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, அந்த கப்ளிங் வந்து ஃபுல்லா ஏறுதா அப்டிங்கிறத வந்துட்டு செக் பண்ணிக்கணும். ஏன்னா, பழைய பைப் அப்டின்றதுனால இப்ப இந்த பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ உள்ள பாருங்க காட்டுறேன். அந்த கப்ளிங் வந்து 1 இன்ச்சி மட்டும் தான் பைப்குள்ள ஏத்திருக்காங்க. அதனால தான் வந்துட்டு லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்க கப்ளிங்ல ஜாயின் பண்றீங்க அப்டின்னா, பைப்பு ஃபுல்லா ஏறுற மாரி பார்த்துக்கோங்க. நம்மளும் வந்துட்டு லென்த் கப்ளிங் ஏத்தி பார்த்தாச்சுங்க. சரியா ஏறல ஒரு சைடு. அதனால என்ன பண்ணிட்டோம் அப்டின்னா, இன்னும் கொஞ்சம் எக்ஸஸா கட் பண்ணி, புதுசா ஒரு பைப் வந்து ஹீட் பண்ணி அப்டியே நம்ம சால்வெண்ட் அப்ளை பண்ணி இந்த இடத்துல ஜாயின் பண்ணிருவோம். அப்ப என்னாகும் அப்டின்னா, நம்மளுக்கு வந்துட்டு அந்த லென்த் கப்ளிங்ல லென்த் ஷேட் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்துட்டு இந்த புது பைப்ல கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்ப நான் அத ஹீட் பண்ணி முடிச்ச உடனே அப்பாவும் அங்க வந்துட்டு பேஸ்ட் அப்ளை பண்ணி வச்சிருந்தாரு. உடனே அந்த இடத்துல ஜாயின் பண்ணிட்டு, நம்ம எப்பவுமே லென்த் கப்ளிங் போடுற ஒர்க் போனோம் அப்டின்னாலே 2 பேஸ்ட்டு டப் வச்சிருப்போம். ஆளுக்கு ஒரு இடத்துல பேஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்காக. இப்ப அப்பா அங்க கீழ போட்டுட்டாரு. நானும் பார்த்தீங்கன்னா, அந்த கப்ளிங்ல போட்டுட்டு, அந்த பைப்ப நானும் இழுத்து பிடிச்ச உடனே அப்பா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கப்ளிங் ஜாயின் பண்ணிட்டாரு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு சூப்பர் ஐடியாவோட சந்திப்போம்.